ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியலில் ஃபஸ்ட் லெசனாக இருக்க நிலக்கோளம் 1 என்ற லெசனில் இருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சூரிய குடும்பத்தில் தனித்தன்மையுள்ள கோளாக திகழும் கோள் எது? புவி. புவி தனக்குள் எத்தனை கோளங்களை உள்ளடக்கி உள்ளது? 4 கோளங்களை உள்ளடக்கி உள்ளது. அவை என்னன்னா, 1 நிலக்கோளம், 2 வளிக்கோளம், 3 நீர்க்கோளம், 4 உயிர்கோளம். அடுத்து 3வது கொஸ்டின், நிலக்கோளம் லித்தோஸ்பியர், நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர், வளிக்கோளம் அட்மாஸ்பியர். இவை 3 கோளங்களும் சந்திக்கும் இடத்தில் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை உள்ளதால் இப்பகுதி உயிர்கோளம் பயோஸ்பியர் எனப்படும் என்ற கூற்றை கூறியவர் யார்? ஆர்தர் ஹோம்ஸ். புவியின் மேற்பரப்பின் மொத்த பரப்பளவு யாது? 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர். புவியின் உள்ளமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, 1 மேலோடு, 2 கவசம், 3 கருவம். அடுத்து 6வது கொஸ்டின், புவியின் திடமான மேற்பரப்பு டேஷ் ஆகும்? நிலக்கோளம். புவியை சூழ்ந்துள்ள வாயுக்களால் ஆன மெல்லிய அடுக்கு டேஷ் ஆகும்? வாயு கோளம். உயிரினங்கள் வாழும் புவியின் அடுக்கு எது? உயிர்கோளம். நாம் வாழும் புவியின் மேல் அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி மேலோடு என்று அழைக்கப்படுகிறது. புவி மேலோடு புவியின் டேஷ் போன்று உள்ளது, தோல் போன்று உள்ளது. புவி மேலோடு எத்தனை கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது? 5 முதல் 30 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. அடுத்து 12வது கொஸ்டின், திடமாகவும் இறுக்கமாகவும் உள்ள புவியின் அடுக்கு எது? புவி மேலோடு. கடலடி தளத்தை விட டேஷ் பகுதியில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனுடன் காணப்படுகிறது. கண்ட பகுதியில் உள்ள புவி மேலோடானது அதிக தடிமனுடன் காணப்படுகிறது. புவி மேலோட்டினை எத்தனை பகுதிகளாக பிரிக்கலாம்? 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அவை என்னன்னா, 1 கண்ட மேலோடு, 2 கடலடி மேலோடு. புவி மேலோட்டில் சிலிக்கான் Si மற்றும் அலுமினியம் Ai அதிகமாக காணப்படுவதால் புவி மேலோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சியால் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 16வது கொஸ்டின், டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை. நிலக்கோளம் மற்றும் புவிக்கோளம் ஆகிய இரண்டும் வெவ்வேறானவை. புவி மேலோட்டையும் கவசத்தின் மேற்பகுதியையும் உள்ளடக்கியது எது? பாறை கோளம். டேஷ் கோள்கள் அனைத்தும் பாறை கோளத்தை கொண்டுள்ளது. புவி நிகர் கோள்கள் அனைத்தும் பாறை கோளத்தை கொண்டுள்ளது. புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் கோள்களின் நிலக்கோளம் எந்த கோளின் பாறை கோளத்தை விட தடிமனாகவும் கடினமாகவும் உள்ளது? புவி. புவி மேலோட்டிற்கு கீழே உள்ள பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கவசம் என்று அழைக்கப்படுகிறது. கவசத்தின் தடிமன் எவ்வளவு? சுமார் 2900 கிலோமீட்டர். அடுத்து 22வது கொஸ்டின், டேஷின் மேற்பகுதியில் பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உருகிய நிலையிலும் காணப்படுகிறது. கவசத்தின் மேற்புறத்தில் உள்ள பாறைகள் திடமாகவும் கீழ்ப்பகுதியில் உள்ள பாறைகள் உருகிய நிலையிலும் காணப்படுகிறது. புவியின் உட்பகுதியில் உருகிய நிலையில் உள்ள பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மாக்மா என்று அழைக்கப்படுகிறது. புவியின் கவசத்திற்கு கீழ் புவியின் மையத்தில் அமைந்துள்ள அடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கருவம் என்று அழைக்கப்படுகிறது. புவியின் வெப்பமான அடுக்கு எது? கருவம். கருவத்தில் நிக்கலும் இரும்பும் அதிகமாக காணப்படுவதால் இவ்வடுக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நைஃப் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 27வது கொஸ்டின், கருவம் எத்தனை அடுக்குகளை கொண்டது? 2 அடுக்குகளை கொண்டது. அவை என்னன்னா, 1 உட்கருவம், திட நிலையில் காணப்படுகிறது. 2 வெளிக்கருவம், திரவ நிலையில் காணப்படுகிறது. புவியின் கருவத்தில் அதிகமாக டேஷ் காணப்படுவதே புவி ஈர்ப்பு விசைக்கு காரணமாகும். இரும்பு.
புவி தன் அச்சில் சுழலும் போது திட நிலையில் உள்ள உட்கருவத்தின் மேல் திரவ நிலையில் உள்ள வெளிக்கருவம் சுழலுவதால் டேஷ் உருவாகிறது. காந்த புலம் உருவாகிறது. காந்த திசை காட்டும் கருவி செயல்பட காரணம் யாது? காந்த புலம். பாறைகளின் உறைவிடம் எது? புவி மேலோடு. தாதுக்களின் கலவையே டேஷ் ஆகும். பாறை. அடுத்து 33வது கொஸ்டின். கிரானைட் போன்று திடமாகவோ களிமண் போன்று மென்மையாகவோ மணல் போன்று துகள்களாகவோ காணப்படுவது எது? பாறைகள். பாறைகள் உருவாகும் விதங்களின் அடிப்படையில் பாறைகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 3 வகையாக பிரிக்கலாம். அவை என்னன்னா, 1 தீப்பாறைகள் இக்னியஸ் ராக்ஸ், 2 படிவு பாறைகள் செடிமெண்டரி ராக்ஸ், 3 உருமாறிய பாறைகள் மெட்டாமார்பிக் ராக்ஸ். 2011ஆம் ஆண்டு வரை உலகின் மிக ஆழமான பகுதி எது? கோலா சூப்பர் ஹோல். இது ரஷ்யாவில் மர்மான்ஸ்கில் உள்ளது. கோலா சூப்பர் ஹோலின் ஆழம் எவ்வளவு? 12,262 மீட்டர். அடுத்து 37வது கொஸ்டின். 2012இல் மிக ஆழமான பகுதி என்ற அந்தஸ்தை பெற்ற இடம் எது? Z44 சாவியோ கிணறு. இது ரஷ்யாவில் உள்ளது. சாவியோ கிணற்றின் ஆழம் எவ்வளவு? 12,376 மீட்டர். டேஷ் கிணறு புர்ஜ் கலிஃபாவை விட 15 மடங்கு பெரியது. Z44 சாவியோ கிணறு. ஜோர்டானில் உள்ள மிக பழமையான நகரமான டேஷ் முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். பெட்ரா முழுவதும் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். இந்தியாவில் பாறைகளை குடைந்து உருவாக்கப்பட்ட கலைச்சான்றுகள் உள்ள இடங்கள் யாவை? 1 மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள், 2 கர்நாடகாவில் உள்ள ஐஹோல் மற்றும் பாதாமி கோவில்கள், 3 ஒடிசாவில் உள்ள கோனார் கோவில், 4 தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரம் கோவில். அடுத்து 42வது கொஸ்டின். தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இக்னியஸ் ராக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இக்னிஸ் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் யாது? நெருப்பு. புவியின் உள் ஆழத்தில் பாறைகள் உருகிய நிலையில் காணப்படுவதே டேஷ் எனப்படும். பாறை குழம்பு எனப்படும். பாறை குழம்பானது புவியின் மேலோட்டில் வெளிப்படுவது டேஷ் எனப்படும். லாவா எனப்படும். பாறை குழம்பு வெப்பம் குறைந்து பாறையாகி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தீப்பாறை என்று அழைக்கப்படுகிறது. தக்கான பீடபூமி எந்த பாறையால் உருவானது? தீப்பாறையால் உருவானது. அடுத்து 48வது கொஸ்டின். தீப்பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 கருங்கல், 2 பசால்ட். முதன்மை பாறை என்றும் தாய் பாறை என்றும் அழைக்கப்படும் பாறை எது? தீப்பாறைகள். படிவு பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செடிமெண்ட் என்று அழைக்கப்படுகிறது. செடிமெண்ட் என்ற லத்தீன் மொழி சொல்லின் பொருள் யாது? படிதல். பாறைகள் சிதைவுற்று துகள்களாகி ஆறுகள், பனியாறுகள், காற்று போன்றவற்றால் கடத்தப்பட்டு படிவுகள் அடுக்கடுக்காக படிய வைக்கப்பட்ட படிவுகள் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின் எந்த பாறையாக மாறுகிறது? படிவு பாறையாக மாறுகிறது. அடுத்து 53வது கொஸ்டின். படிவு பாறைகளில் தாவரங்களும் விலங்குகளும் படிந்து டேஷ் உருவாகின்றன. தொல்லுயிர் எச்சங்கள் ஃபோசில்ஸ் உருவாகிறது. படிவு பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 மணற்பாறை, 2 சுண்ணாம்பு பாறை, 3 சுண்ணாம்பு, 4 ஜிப்சம், 5 நிலக்கரி, 6 கூட்டுப்பாறைகள். அடுத்து 55வது கொஸ்டின். உருமாறிய அல்லது மாற்றுருவ பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மெட்டாமார்பிக் என்று அழைக்கப்படுகிறது. மெட்டாமார்பிக் என்ற சொல் டேஷ் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. மெட்டாமார்பிசஸ் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. மெட்டாமார்பிக் என்ற சொல்லின் பொருள் யாது? உருமாறுதல். தீப்பாறைகளும் படிவு பாறைகளும் அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்படும் போது அதனுடைய அமைப்பும் குணாதிசயங்களும் மாற்றம் அடைந்து உருவாகும் பாறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உருமாறிய பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 59வது கொஸ்டின். அதிக வெப்பத்திற்கும் அழுத்தத்திற்கும் உட்பட்டு உருமாறிய பாறைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 கிரைனைட் நீஸாக மாறுகிறது, 2
பசால்ட் சிஸ்டாக மாறுகிறது. 3 சுண்ணாம்பு பாறை சலவை கல்லாக மாறுகிறது. 4 மணற்பாறை குவார்ட்சைட் சலவை கல்லாக மாறுகிறது. புவியின் மேற்பரப்பின் மீது அழுத்தத்தையும் புதிய நிலத்தோற்றத்தையும் உருவாக்கும் புவியின் செயல்பாடு எது? புவி புற செயல்பாடுகள். அடுத்து 61வது கொஸ்டின். புவியின் உட்புறத்திலிருந்து புவியின் மேற்பரப்பை நோக்கி செயல்படும் விசைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அக செயல்முறைகள் என்று அழைக்கப்படுகிறது. புவியின் நிலப்பரப்பில் பல்வேறு நிலத்தோற்றங்களை உருவாக்கும் விசை எது? அக செயல்முறைகள். புவியின் மேற்பரப்பில் செயல்படும் இயற்கை காரணிகளான ஆறுகள், பனியாறுகள், காற்று, அலைகள் போன்ற விசைகள் டேஷ் காரணிகள் ஆகும். புவி புற செயல்பாட்டு காரணிகள் ஆகும். நிலத்தின் மேற்பரப்பினை அரித்து தாழ்நில சமவெளியில் படிய வைத்து அவற்றை உயர்த்தும் புவியின் விசை எது? அக செயல்முறைகள். அடுத்து 65வது கொஸ்டின். அக செயல்பாடுகளால் உருவாக்கப்பட்ட நிலத்தினை வடிவமைக்கும் புவி விசை எது? புவி புற செயல்பாடுகள். புவியின் வெகு ஆழத்தில் உள்ள வெப்ப பாறை குழம்பு உட்புற அழுத்தம் காரணமாக உருவாகும் புவி மேலோட்டின் கீழ் பல்வேறு பொருட்களை வெளித்தள்ளும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிமலை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை வெடிப்பில் முக்கிய பங்காற்றுவது எது? கதிர்வீச்சு. டேஷ் பல புவி தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. நிலக்கோளம் பல புவி தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்து 69வது கொஸ்டின். புவி தட்டுகள் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. 1 பெரிய புவி தட்டுகள், 2 சிறிய புவி தட்டுகள். புவி தட்டுகள் எதன் மீது மிதந்து கொண்டிருக்கிறது? கவசத்தின் மீது மிதந்து கொண்டிருக்கிறது. மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாவதற்கான காரணம் யாது? புவி தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால். அடுத்து 72வது கொஸ்டின். புவி தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் மற்றும் ஒழுங்கற்ற நிலத்தோற்றங்கள் நிலப்பரப்பிலும் கடலடி தளத்திலும் உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி தட்டுகளின் நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. புவி தட்டுகளின் நகர்விற்கு காரணமாக அமைவது எது? கவசத்தில் காணப்படும் வெப்ப சக்தி. புவி அதிர்ச்சிக்கும் எரிமலை வெடிப்பிற்கும் காரணமாக அமைவது எது? புவி தட்டுகள் நகர்வு. புவி தட்டு விளிம்புகளின் வகைகள் யாவை? 1 இணையும் எல்லை, 2 விலகும் எல்லை, 3 பக்க நகர்வு எல்லை. அடுத்து 76வது கொஸ்டின். புவி தட்டுகள் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது கீழ் நோக்கி சொருகுதல் நிகழ்வு ஏற்படுகிறது. இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி தட்டு அமிழ்தல் மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 77வது கொஸ்டின். புவி தட்டு அமிழ்தல் மண்டலத்திற்கு எடுத்துக்காட்டு எது? இமயமலை. புவி தட்டுகள் ஒன்றை விட்டு ஒன்று விலகும் போது டேஷ் எனப்படும் பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. மேக்மா எனப்படும் பாறை குழம்பு புவி கவசத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறது. புவி தட்டுகள் ஒன்றை ஒன்று விலகுவதால் புவி கவசத்தில் இருந்து பாறை குழம்பு வெளியேற்றப்படும் நிகழ்விற்கு எடுத்துக்காட்டாக உள்ள இடம் எது? நடு அட்லாண்டிக் ரிட்ஜ். புவி தட்டுகள் ஒன்றுக்கொன்று கிடையாக பக்கவாட்டில் நகர்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பக்கவாட்டு நகர்வு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 81வது கொஸ்டின். புவியின் பக்கவாட்டு நகர்வினால் உருவான நிலத்தோற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எது? சான் ஆண்ட்ரஸ் பிளவு. இடைமட்ட அழுத்த விசையின் காரணமாக புவி தட்டுகள் மேலும் கீழும் நகர்வதால் உருவாகும் மலை எது? மடிப்பு மலைகள். பாறைகளில் ஏற்பட்ட மடிப்பின் காரணமாக உருவாகும் மலைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை? 1 இமயமலை, 2 ஆல்ப்ஸ் மலை. அடுத்து 84வது கொஸ்டின். 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் டேஷ் நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருந்த இந்திய புவித்தட்டானது தற்போதைய ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா மற்றும் தென் அமெரிக்க கண்டங்களுடன் இணைந்து இருந்தது. கோண்டுவானா. 140 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய தட்டு கோண்டுவானா என்ற பெரும் கண்டத்தில் இருந்து விடுபட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து எதனுடன் இணைந்தது? ஆசியாவுடன் இணைந்தது. இந்திய தட்டும் யுரேசியன் தட்டும் இந்திய நேபாள எல்லையில் மோதி கொண்டதால் டேஷ் உருவாகியது. மலையாக்க மண்டலம் உருவாகியது. அடுத்து
87வது கொஸ்டின். எந்த மண்டலத்தில் இமயமலையும் உலகின் உயரமான பீடபூமியாகிய திபெத் பீடபூமியும் உருவாகியது? மலையாக்க மண்டலம். புவி ஓட்டில் திடீரென ஏற்படும் அதிர்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி அதிர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 89வது கொஸ்டின். புவி அதிர்வலைகள் எங்கிருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன? கீழ் மையத்திலிருந்து எல்லா திசைகளிலும் பரவி செல்கின்றன. புவிக்குள் புவி அதிர்வு உருவாகும் புள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புவி அதிர்ச்சி கீழ் மையம், ஃபோக்கஸ் என்று அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சி கீழ் மையத்தின் நேர் உயரே புவியின் மேற்பரப்பில் அமைந்துள்ள மையம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேல் மையம், எபிக் சென்டர் என்று அழைக்கப்படுகிறது. புவி அதிர்ச்சியின் தாக்கம் எந்த மையத்தில் அதிகமாக காணப்படுகிறது? மேல் மையத்தில் அதிகமாக காணப்படுகிறது. அடுத்து 93வது கொஸ்டின். புவி அதிர்வலைகளின் தன்மைக்கு ஏற்ப அவை எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, 1 முதன்மை அலைகள், 2 இரண்டாம் நிலை அலைகள், 3 மேற்பரப்பு அலைகள். மற்ற அலைகளை விட மிகவும் வேகமாக பயணிக்கும் அலை எது? முதன்மை அலை. புவி ஓட்டினை முதலில் வந்தடையும் அலை எது? முதன்மை அலை. திட, திரவ, வாயு பொருட்கள் வழியாக பயணிக்கும் அலை எது? முதன்மை அலைகள். அடுத்து 97வது கொஸ்டின். முதன்மை அலைகளின் வேகம் யாது? 5.3 கிலோமீட்டர் முதல் 10.6 கிலோமீட்டர் வரை திடப்பொருட்கள் வழியாக மட்டுமே பயணிக்கும் புவியின் அலை எது? இரண்டாம் நிலை அலைகள். பயணிக்கும் திசைக்கு செங்குத்தாக புவியின் அசைவினை ஏற்படுத்தும் கூறுக்கலை எது? இரண்டாம் நிலை அலைகள். இரண்டாம் நிலை அலைகளின் சராசரி வேகம் யாது? 1 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வரை. டேஷ் அலைகள் முதன்மை அலைகளை போன்று காணப்படுகிறது. மேற்பரப்பு அலைகள் முதன்மை அலைகளை போன்று காணப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் நீண்ட தூரம் பயணம் செய்யும் புவியின் அலை எது? மேற்பரப்பு அலைகள். அடுத்து 103வது கொஸ்டின். மற்ற அலைகளை விட வேகம் குறைவான அலை எது? மேற்பரப்பு அலை. அதிக அளவில் அழிவை ஏற்படுத்தும் புவியின் அலை எது? மேற்பரப்பு அலை. மேற்பரப்பு அலைகளின் சராசரி வேகம் யாது? 1 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை. புவி அதிர்வலைகளை கண்டுபிடித்தவர் யார்? C.F. ரிக்டர். புவி மேல் மையத்திலிருந்து வெளிப்படும் சக்தியையும் புவி அதிர்வின் தீவிரத்தையும் அறிந்து கொள்ள உதவும் கருவி எது? புவி அதிர்வு அளவை கருவி. எந்த அளவைக்கு எல்லை வரையறை இல்லை? புவி அதிர்வலை கருவிக்கு எல்லை வரையறை இல்லை. அடுத்து 109வது கொஸ்டின். சிலி நாட்டில் 1960ஆம் ஆண்டு டேஷ் என்ற இடத்தில் ரிக்டர் அலகில் 9.5 பதிவான புவி அதிர்ச்சியே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படுகிறது. பயோ என்ற இடத்தில் பதிவான புவி அதிர்ச்சியே மிக உயர்ந்த பதிவாக கருதப்படுகிறது. புவி அதிர்வலைகளை பதிவு செய்யும் கருவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நில அதிர்வு அளவை படம், சீஸ்மோகிராஃப் அல்லது நில அதிர்வு மானி, சீஸ்மோமீட்டர் என்று அழைக்கப்படுகிறது. நில அதிர்வு பற்றிய படிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நில அதிர்வியல் என்று அழைக்கப்படுகிறது. துறைமுக அலைகளை குறிக்கும் ஜப்பானிய சொல் எது? சுனாமி. அடுத்து 113வது கொஸ்டின். கடலடியில் தோன்றும் புவி அதிர்ச்சி, எரிமலை செயல்பாடு மற்றும் கடலோர பகுதிகளில் நடைபெறும் மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஆகியவற்றால் டேஷ் உருவாகிறது. ஆழி பேரலைகள் உருவாகிறது. ஆழி பேரலைகள் சராசரியாக எவ்வளவு கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும்? 500 கிலோமீட்டர் வேகம் பயணிக்கும். ஆழி பேரலைகளின் நீளம் யாது? 600 கிலோமீட்டருக்கும் அதிகமாக இருக்கும். ஆழி பேரலைகள் கடற்கரையை அடையும் போது எத்தனை மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும்? 15 மீட்டர் உயரம் வரை உயர்ந்து காணப்படும். அடுத்து 117வது கொஸ்டின். இந்திய பெருங்கடலில் எந்த ஆண்டு ஏற்பட்ட புவி அதிர்ச்சியால் ஆழி பேரலை ஏற்பட்டது? 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட புவி அதிர்ச்சியால் ஆழி பேரலை ஏற்பட்டது. இந்திய பெருங்கடலில் 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழி பேரலை
இதுவரை உலகின் பேரழிவு ஏற்படுத்திய இயற்கை பேரிடர்களில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 6வது இடத்தில் உள்ளது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலை எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது? 2,80,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்தது. அடுத்து 120வது கொஸ்டின். இந்தோனேசியாவின் அருகில் அதிகாலை 00:58 மணியளவில் தோன்றிய புவி அதிர்ச்சியால் உண்டான ஆழிப்பேரலை சென்னை கடற்கரையை வந்தடைய எவ்வளவு மணி நேரம் எடுத்துக்கொண்டது? 7 மணி நேரம் எடுத்துக்கொண்டது. இந்திய பெருங்கடலில் எப்போது ஆழிப்பேரலை உண்டானது? 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 அன்று ஆழிப்பேரலை உண்டானது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலைக்கு காரணம் யாது? இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டின் கீழ் அமிழ்ந்தது. 2004ஆம் ஆண்டு ஏற்பட்ட ஆழிப்பேரலை இந்தோ ஆஸ்திரேலிய தட்டு யுரேசிய தட்டின் கீழ் அமிழ்ந்தபோது ரிக்டர் அளவையில் டேஷாக பதிவானது. 9ஆக பதிவானது. அடுத்து 124வது கொஸ்டின். புவியின் உட்பகுதியில் திட திரவ வாயு நிலையில் உள்ள பாறை குழம்பு துவாரம் வழியாக புவியின் மேற்பரப்பில் உமிழ்தல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிமலை வெடிப்பு என்று அழைக்கப்படுகிறது. புவியின் மேற்பரப்பில் வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாவா என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகின்றன. புவி தட்டுகள் நகர்வதாலும் எரிமலைகள் உருவாகின்றன. எரிமலைகளில் காணப்படும் முக்கிய கூறுகள் யாவை? 1 பாறை குழம்பு தேக்கம், 2 துவாரங்கள், 3 எரிமலை கூம்புகள், 4 எரிமலை வாய். அடுத்து 128வது கொஸ்டின். புவிக்கு அடியில் பெரிய அளவில் காணப்படும் கட்குழம்பு குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாறை குழம்பு தேக்கம் என்று அழைக்கப்படுகிறது. துவாரங்கள் வழியாக வெளியேற்றப்பட்ட பாறை குழம்பு ஒரு கூம்பு வடிவ நிலத்தோட்டத்தை உருவாக்குகிறது. இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிமலை கூம்புகள் என்று அழைக்கப்படுகிறது. எரிமலை உச்சியில் காணப்படும் கிண்ணம் போன்ற வடிவம் உடைய பள்ளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எரிமலை வாய் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 131வது கொஸ்டின். எரிமலைகள் செயல்படும் தன்மையை அடிப்படையாக கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை என்னன்னா, 1 சீரும் எரிமலை, 2 உறங்கும் எரிமலை, 3 தனிந்த எரிமலை. வல்கனோ என்ற சொல் லத்தீன் மொழியில் உள்ள டேஷ் என்ற சொல்லாகும். வல்கேன் என்ற சொல்லாகும். ரோமானிய நெருப்பு கடவுளின் பெயர் டேஷ், வல்கேன். நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயல்படும் எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 135வது கொஸ்டின். செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு டேஷ். செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை. இது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ளது. நீண்ட காலமாக எரிமலை செயல்பாடுகள் ஏதும் இல்லாமல் காணப்படும் எரிமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உறங்கும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. திடீரென்று வெடிக்கும் தன்மையுடைய எரிமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உறங்கும் எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் எரிமலைகள் வெடிக்கும் போது அதிகமான உயிர் சேதமும் பொருள் சேதமும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. உறங்கும் எரிமலைகள். அடுத்து 139வது கொஸ்டின். உறங்கும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஜப்பானில் உள்ள ஃபியூஜி எரிமலை. அடுத்து 140வது கொஸ்டின். எந்தவித எரிமலை செயல்பாடுகளும் இன்றி காணப்படும் எரிமலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? செயலிழந்த எரிமலைகள் என்று அழைக்கப்படுகிறது. செயலிழந்த எரிமலைக்கு உதாரணம் எது? டான்சானியாவில் உள்ள கிளிமாஞ்சாரோ எரிமலை. எரிமலைகளின் வடிவம் மற்றும் அதில் உள்ள கலவைகளின் அடிப்படையில் எரிமலைகள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது? 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. அவை என்னன்னா, 1 கூட்டு எரிமலை, 2 கும்மட்டை எரிமலை, 3 கேடய எரிமலை. அடுத்து 143வது கொஸ்டின். கூட்டு எரிமலை டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுக்கு எரிமலை என்றும் அழைக்கப்படுகிறது. எரிமலை செய்கையின் போது வெளிப்படும் சாம்பல், கடின பாறை குழம்புகள் மற்றும் நுரை கற்களால் ஆன படிவுகள் அடுக்கடுக்காக அமைந்து காணப்படும் எரிமலை எது? கூட்டு எரிமலை.
கூட்டு எரிமலைகள் எந்த வடிவில் காணப்படுகிறது? கூம்பு வடிவில் காணப்படுகிறது. கூட்டு எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஃபியூஜி எரிமலை. அடுத்து 147வது கொஸ்டின். சிலிக்கா அதிகம் உள்ள எரிமலை குழம்பு அதிக பிசுபிசுப்புடன் வெளியேறுவதால் நீண்ட தூரத்திற்கு பரவ முடியாமல் எரிமலை வாய்க்கு அருகிலேயே வட்ட வடிவத்தில் படிந்து சிறு குன்று போல காணப்படும் எரிமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கும்மட்ட எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. கும்மட்ட எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? மெக்சிகோவில் உள்ள பாரிக்யூட்டின் எரிமலை. அதிக பிசுபிசுப்புடன் கூடிய பாறை குழம்பு அனைத்து திசைகளிலும் வழிந்தோடி கேடயம் போன்ற வடிவத்தில் மென் சரிவுடன் காணப்படும் எரிமலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கேடய எரிமலை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து 150வது கொஸ்டின். கேடய எரிமலைக்கு எடுத்துக்காட்டு எது? ஹவாய் தீவில் உள்ள மவுன லோவா எரிமலை. அடுத்து 151வது கொஸ்டின். உலகில் எரிமலை வெடிப்புகளும் புவி அதிர்ச்சிகளும் நடைபெறும் இடம் எது? புவி தட்டு விளிம்பு. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் பசிபிக் தட்டுடன் மற்ற கண்ட தட்டுகள் இணையும் எல்லைகளில் எரிமலை வெடிப்பு அதிகமாக நிகழ்வதால் இப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பசிபிக் நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. உலகின் அதிகமான புவி அதிர்ச்சிகளும் எரிமலை வெடிப்புகளும் நிகழும் தீவிர மண்டலமாக உள்ள பகுதி எது? பசிபிக் நெருப்பு வலயம். அடுத்து 154வது கொஸ்டின். பசிபிக் நெருப்பு வலயத்தை தொடர்ந்து அதிகமான புவி அதிர்வுகளும் எரிமலை வெடிப்புகளும் ஏற்படும் இடங்கள் யாவை? 1. மத்திய கடலடி மலைத்தொடர் குன்று பகுதிகள். 2. மத்திய கண்டத்திட்டு மண்டலம். எவற்றில் இருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாக்குகிறது? எரிமலையில் இருந்து வெளிப்படும் பொருட்கள் மண்ணை வளமிக்கதாக்குகிறது. புவி வெப்ப சக்தியை பயன்படுத்தி கொள்ள உதவும் பகுதிகள் யாவை? எரிமலை உள்ள பகுதிகள். அடுத்து 157வது கொஸ்டின். எரிமலை வெடிப்பினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 1. புவி அதிர்ச்சி. 2. திடீர் வெள்ளம். 3. சேறு வழிதல். 4. பாறை சரிதல். டேஷ் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வானிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதுடன் போக்குவரத்துக்கும் இடையூறு உண்டாக்குகிறது. எரிமலை வெடிப்பு புவியின் தொடர்ச்சியான மற்றும் புற செயல்பாடுகளால் ஏற்படுவது எது? 1. உருவாக்கம். 2. மறு உருவாக்கம். அடுத்து 160வது கொஸ்டின். புவியின் உட்புறத்தை பற்றி அறிந்து கொள்ள பயன்படுவது எது? எரிமலைகள் மற்றும் புவி அதிர்வுகள். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்வு செய்க. புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்புற அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். புவி மேலோடு என்று அழைக்கின்றோம். புவியினுள் உருகிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஷ் என்று அழைக்கின்றோம். வெளிக்கருவம் என்று அழைக்கின்றோம். அடுத்து 163வது கொஸ்டின். பாறை குழம்பு காணப்படும் அடுக்கு டேஷ். ஆன்சர் கவசம். புவி தட்டுகளின் நகர்வு டேஷ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆன்சர் வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அடுத்து 165வது கொஸ்டின். ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஷ் நோக்கி நகர்ந்தது. ஆன்சர் வடக்கு நோக்கி நகர்ந்தது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஷ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. கோண்டுவானா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அடுத்து 167வது கொஸ்டின். புவி தட்டுகள் நகர்வதால் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஷ் எனப்படும். ஆன்சர் பிளவு. எரிமலை மேற்பகுதியில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஷ் என்று அழைக்கின்றோம். ஆன்சர் எரிமலை வாய் என்று அழைக்கின்றோம். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் கீழ் மையம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பொறுத்துக. உட்புற செயல்கள். எரிமலை வெடிப்பு. கவசம். சிமா. இணையும் எல்லை. புவித்தட்டு அமிழ்தல். புவி அதிர்ச்சி. நில அதிர்வு அளவை படம். கூட்டு எரிமலை. பசிபிக் பெருங்கடல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் சரியான கூற்று பியூஜி எரிமலை ஒரு உறங்கும் எரிமலை ஆகும். அடுத்து 176வது கொஸ்டின். கூற்று பாறை குழம்பு துவாரம் வழியாக வெளியேறும். காரணம் புவியின் உட்பகுதியில் அழுத்தப்பட்ட பாறை குழம்பினை கொண்டிருக்கும். ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. அடுத்து 177வது கொஸ்டின்.
கூற்று 1, புவித்தட்டுகள் ஒன்றோடு ஒன்று மோதுவதால் மலைத்தொடர்கள் தோற்றுவிக்கப்படுகின்றன. கூற்று 2, கவசத்தின் வெப்பத்தின் காரணமாக புவித்தட்டுகள் நகர்கின்றன. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனை சந்திக்கலாம். தேங்க்யூ.